அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து தனபால், அவர் இல்லன்னா அவருடைய மகன் லோகேஷ். ஆனா தனபால் வந்து இந்த முறை போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்றாங்க. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தான் வந்து அவினாஷ் தொகுதியினுடைய வேட்பாளர் ஆவார் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து சொல்லப்படுது. திமுகல ஒருவேளை வந்து இது கூட்டணிக்கு ஒதுக்கப்படுது அப்படின்னா, ஆதித்தமிழர் பேரவையினுடைய அதியமானே வந்து வேட்பாளர் ஆகலாம். இல்லன்னா 2016ல இங்க திமுக சார்பா போட்டியிட்ட ஆனந்தன் வந்து ட்ரை பண்றாரு. அவர் மேல இடையில வந்து ஒரு வழக்கு வந்திருந்தது. ஆனா அவருமே வந்து இங்க சீட் கேட்க வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறார் அவினாசி தொகுதியில. அது போக இல்ல இவங்க யாருமே இல்ல அப்டின்னா, இளைஞரணியில ஒருத்தருடைய பேர் வந்து அடிபடுது. அதுல ஒருத்தர் வந்து இளைஞரணியிலருந்து ஒருத்தர் வந்து வேட்பாளர் ஆக்கப்படலாம். அவினாசி தொகுதிய பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இங்க அவினாசி தொகுதியில திமுகவுக்கு பிரச்சனை என்னன்னா, இங்க பொறுப்பாளர்களா இருக்கிறவங்க, களத்துல இறங்கி வேலை பார்க்குறவங்க எல்லோருமே வந்து மாற்று சமூகத்த சேர்ந்தவங்களா இருக்காங்க. இது தனி தொகுதியா இருக்குது அப்டின்றதுனால, பட்டியல் சமூகத்த சேர்ந்தவர்கள் வந்து ஆக்டிவான ஆட்கள் வந்து கம்மியா இருக்கிறாங்கன்றது தான் வந்து இங்க சிக்கலா இருக்கு. அதனால தான் வந்து வெளியூர்க்காரங்களுக்கே வந்து இங்க வேட்பாளராகிற வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஸோ கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அதியமான், அதே மாரி 2016 போட்டியிட்ட ஆனந்தனும் ட்ரை பண்றார். இளைஞர்கள்ல இருந்து இன்னொருத்தருடைய பேரும் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு.